Hello guys, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் ஆடிட்டானம் சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா SA 610 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் ஒரு சம்மரி சொல்லிடுறேன். ஏன்னா இது தேவையில்லாத விஷயம். ஆனா தெரிஞ்சுக்கணும். ஒரு மினிட் கைஸ். There are two types of audit. நல்லா புரிஞ்சுக்கங்க. One is external auditor. Two types of auditors. External auditor and you have internal auditor. Now first of all, external auditor performs what? Statutory audit. First, statutory audit na enna? எல்லா கம்பெனியும் வருஷம் ஆடிட் பண்ண வேண்டும். அதுதான் statutory audit. Now what is internal audit? Internal audit is done within the management for evaluating efficiency and effectiveness of the management. மெயினா அதுதான் எஃபெக்டிவ்னஸ் எஃபிஷியன்சி. இப்போ இங்க என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, statutory auditor is giving report to whom? Come on members. ஆனா internal auditor is giving report to management because statutory auditor is giving an opinion. Internal auditor is giving value addition or implementative measures for whom? management வளர்க்கறதுக்காக, efficiency effectiveness பார்க்கறதுக்காக internal audit team ஒரு டீம் இருக்கும். அவங்க கம்பெனிக்குள்ள தான் இருப்பாங்க. அவங்க தான் டே டு டே டிரான்சாக்ஷன் நல்லா வெரிஃபை பண்ணி கரெக்டா இருக்குதா. So this will help the management to improve. This will help the management to have a strong control. This will help the management to reduce the fraud or reduce the effect of fraud. This will help the management to comply with rules and regulations and laws and regulations. So இதற்காக தான் internal audit பண்ணிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, internal audit வருஷம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்குது. வருஷம் முடிஞ்சிருச்சு. வருஷம் முடிஞ்சு FS ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ வராரு. யாரு வராரு? நம்ம தம்பி, நம்ம அண்ணன். தம்பி இல்ல, நம்ம அண்ணன் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் தம்பி வராரு. சரிங்களா? இப்போ என்ன தெரியுமா கேள்வி? இப்பதாயா எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் சில விஷயங்கள் பண்ணுவாங்க டு கிவ் ஒப்பீனியன். இன்டர்னல் ஆடிட்டர் சில விஷயங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் சில சமயம் இன்டர்னல் ஆடிட்டருடைய ஒர்க்கு பார்க்கணும், ஒரு ஒர்க்கு ரிலை பண்ற மாதிரி தேவைகள் வரும். அந்த சந்தர்ப்பத்துல தான் you have SA 610 which deals with using the work of internal auditor. இது வந்து ஸ்பெசிபிக் SA internal audit என்கின்ற ப்ரொவிஷன் கம்பெனிக்கு இருந்தால் மட்டுமே இந்த SA வரும். இங்க யாருடைய வர்க்கை எடுக்கிறாங்க? எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இன்டர்னல் ஆடிட்டருடைய வர்க்கை யூஸ் பண்ண போறாங்க. இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கங்க, SA 610ல 3 விஷயங்கள் இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் கமான் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் என்ன பண்ண போறாரு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் மே ask some clarification from internal auditor. பண்ணலாமா? பண்ணலாமே. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் நம்பர் 2, he may use the work of internal auditor. சார் புரியல சார். இன்டர்னல் ஆடிட்டர் வந்து பிசிக்கல் கவுண்ட் ஆஃப் இன்வென்டரி பண்ணி வச்சிருக்காங்க. இன்டர்னல் ஆடிட்டர் பண்ணி வச்சிருக்காங்க, கவுண்ட் இன்வென்டரிஸ் கவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வராரு, சொல்றாரு, தம்பி நீ பண்ணிட்ட இல்ல, என்னோட வேலை மிச்சமாயிடுச்சு, நான் அதவே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. யூஸ் பண்ணலாமா? பண்ணலாமே. அதான் இந்த எஸ்ஏ சொல்லுது, பண்ணலாம். தேர்ட் விஷயம் என்ன தெரியுமாயா? டைரக்ட் அசிஸ்டன்ஸ் தம்பி. அப்படின்னா இன்டர்னல் ஆடிட்டர், தம்பி நான் தானே உன் அண்ணன் தானே, நான் வேலை பண்ணும்போது நீ எங்கூட வந்து என்ன அசிஸ்ட் பண்ணியா, எங்கூட வந்து என்ன உதவி பண்ணியா அப்படின்னு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இன்டர்னல் ஆடிட்டர் சொல்லலாமா? சொல்லலாம். ஸோ 3 வேஸ்ல SA 610 வந்து பிரதிபலிக்குது. இந்த 3 கேஸ்ல SA 610 வந்து வருது. எந்த 3 கேஸ் கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் மே get some information from internal auditor. Can he get some info? Yes. Can he use the work done by internal auditor? Yes. Can he ask for direct assistance? In the 3 ways, the 3 ways, way number 1, way number 2, way number 3, external auditor can get the help of internal auditor, or he will be getting the work of internal auditor. சரியா? So what is external audit புரிஞ்சுது நம்புறேன். what is internal audit புரிஞ்சுது நம்புறேன். இந்த SA 610 எப்படி உருவாகுது or எப்படி எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு நல்லா புரிஞ்சுது நம்புறேன். இதை எழுதி வச்சுக்கங்க first of all.
நான் இதுதான் சொன்னேன். இப்போ இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, governance, internal audit objective என்ன? What is the purpose of internal audit? It will help to manage the risk. It will help for reducing the fraud, detecting the fraud, evaluate internal control, review the operations, comply with laws and regulations. It will help in management performance. It will help in identifying the risky areas. So இது வந்து moral science. ரெண்டு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், எம்சிக்கு வந்தாலும் வரும், அவ்வளவுதான். நான் இங்க வாங்கடா, இங்க வாங்கடா, இங்க வாங்கடா, இங்க வாங்கடா. எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் எப்படி இன்டர்னல் ஆடிட்டரை யூஸ் பண்ணலாம்? மூணு வேலை யூஸ் பண்ணலாம் சொன்னேன். நம்பர் 1, obtain இன்ஃபர்மேஷன், அதாவது சில விஷயங்கள் கேட்டு வச்சுக்கலாம், கேட்டுங்க. செகண்ட், unless prohibited by law, external auditor he may decide to use the work performed by the internal auditor. Unless prohibited by law. இப்போ எக்ஸாம்பிள், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் சொல்லுது. எக்ஸாம்பிள், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் சொல்லுது. தம்பி மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், அண்ணே பண்ணாதயா, யூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, நீ உன் வேலையை மட்டும் பார்க்கணும், அவன் பண்றதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்றாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இன்டர்னல் ஆடிட்டரோட ஒர்க்கை யூஸே பண்ணக்கூடாது. அதே மாதிரி கேன் ஹி கெட்ஸ் டைரக்ட் அசிஸ்டன்ஸ்? எஸ். Unless prohibited by law or restricted by law, he may. Again, it's not mandatory. He may. Again, may தான். Compulsion கிடையாது. He may take direct assistance from internal auditor. But இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். என்ன டைரக்ட் அசிஸ்டன்ஸ், என்ன ஹெல்ப் வந்தாலும் யாரு டைரக்ட் பண்ணுவாங்க? இன்டர்னல் ஆடிட்டரை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் தான் டைரக்ட் பண்ணுவாங்க. யாரு சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இன்டர்னல் ஆடிட்டரை? எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். யாரு ரிவ்யூ பண்ணுவாங்க இன்டர்னல் ஆடிட்டரை? எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். நல்லா புரிஞ்சுக்கங்கடா தம்பிங்களா. ஒன்னு வந்து they will ask clarifications or information. ஒன்னு வந்து use the work. அதான் சொன்னேன், பிசிக்கல் கவுண்ட் பண்ணி வச்சுட்டாங்க, அவங்க ஃபிக்ஸட் அசெட்டை வெரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமா? ஓ பண்ணுங்க. or at that time third way is to obtain direct assistance. டைரக்டா அவனை உதவிக்கு கூப்பிடுங்க. யாரை கூப்பிடுவாங்க? எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் will call internal auditor. But what will be done by whom? டைரக்ஷன், சூப்பர்விஷன், ரிவ்யூ. இது மூணுமே யாரு பண்ணுவாங்க? எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இன்டர்னல் ஆடிட்டருக்கு மேல பண்ணுவாங்க. இன்டர்னல் ஆடிட்டர் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, இன்டர்னல் ஆடிட்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆர் யூ கைஸ் கெட்டிங் த பாயிண்ட்? இப்போ வாங்கப்பா, எக்ஸ்டர்னல் இது வந்து இட்ஸ் a நார்மல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது படிச்சு வச்சுங்க, நார்மல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நார்மல். என்ன ஒர்க் நீ யூஸ் பண்ணாலும், என்ன டைரக்ட் அசிஸ்டன்ஸ் நீ பண்ணாலும், you are solely responsible for your opinion. External auditor நீ என்னத்த வேணா பண்ணிக்க, internal auditor நீ என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ கொடுக்கிற ரிப்போர்ட்டுக்கு நீ மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். தப்பு வந்தா நீ தான் சிக்குவ, அவன் சிக்க மாட்டான். இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டருடைய ஒர்க் குறையுமா? குறையாது. கம்மியாகாது மீன்ஸ் கம்மியாகாது. Why? This is because who is more independent? External auditor is more independent because neither internal auditor function nor internal auditor are independent of the entity as required by the external auditor with respect to SA 200. So who is more independent? External auditor is more independent. Internal auditor is not much independent. So what is the general responsibility? Normally, external auditor is himself responsible. Internal audit இருந்தாலும் அவனுடைய வேலை கம்மியாகாது. Third thing, இண்டிபெண்டன்ஸ் யாருக்கு தான் கூடுதலாக இருக்கும்? எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கு தான் கூடுதலாக இருக்கும். இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்டர்னல் ஆடிட் இருந்துச்சுன்னா வாட் இஸ் தி objective of external audit? இது வந்து ஓவரால் objective when there is, சார் இதுவும் சேம் தானா சார்? எஸ், சம்வாட் சேம் தான்டா. அதாவது இன்டர்னல் ஆடிட் இருந்துச்சுன்னா நீ மைண்ட்ல என்ன வச்சுக்கணும்? இன்டர்னல் ஆடிட் டீம் இருந்துச்சுன்னா நீ எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் மைண்ட்ல என்ன வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட், டு டிட்டர்மைன் வெதர் இன்டர்னல் ஆடிட்டர் ஃபங்க்ஷன் ஆர் டைரக்ட் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் இன்டர்னல் ஆடிட்டர் கேன் பி யூஸ்ட். அவனை யூஸ் பண்ணிக்கலாமா, அவனை டைரக்ட் அசிஸ்டன்ஸ் கூப்பிடலாமா அப்படின்னு நீ மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நினைச்சு, மைண்ட்ல நீ வந்து யூ ஹாவ் டு செக் வெதர் யூ கேன் யூஸ் ஹிஸ் ஒர்க் ஆர் நாட். எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எத்தனை யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை யூஸ் பண்ணலாமா, அவன் நல்லா புத்திசாலி தானா, அவனை யூஸ் பண்ணலாமா. இப்போ நீங்க பாப்பீங்க, இப்போ என் லெக்சர் பார்க்கும்போது சொல்லுவீங்க, இந்த ஆள் நல்லா எடுக்கிறாரு பரவாயில்ல பார்க்கலாம் சொல்லுவீங்க. நல்லா இருக்கலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏமா அந்த ஆள் பார்க்காதீங்க, நல்லாவே எல்லாம் சொல்லுவீங்க. எஸ் ஆர் நோ? கண்டிப்பா.
if using the work, இதான் ஜெனரல் ஆப்ஜெக்டிவ். அதான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நீங்க செக் பண்ணிக்கணும். if using the work of internal auditor function to determine whether work is adequate, நான் யூஸ் பண்ணினா எனக்கு அது போதுமானதாக இருக்குமா, அடிக்குவேட்டா இருக்குமா. இப்போ பிசிக்கல் கவுண்ட் ஆல்ரெடி யாரு பண்ணிட்டாங்க, இன்டர்னல் ஆடிட்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு அது போதுமானதா நான் செக் பண்ணுவேன், அடிக்குவேட்டா இருக்கா செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி if I am doing direct assistance, I should supervise and I should review. So basically what are the general objective? இது வந்து காமன். இன்டர்னல் ஆடிட் டீம் இருந்துச்சுன்னா ஜென்ரலான என்ன ஆப்ஜெக்டிவ்னா, நீ ஃபர்ஸ்ட் அவன் ஒர்க்கை யூஸ் பண்ணலாமா பார்த்துக்கணும். நீ நீ அசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், ஆனா யூ ஷுட் டைரக்ட், யூ ஷுட் சூப்பர்வைஸ் அண்ட் யூ ஷுட் ரிவைஸ். யூஸ் பண்ணலாம், எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எத்தனை யூஸ் பண்ணலாம், அதை வந்து நீ தீர்மானம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், இதுதான் கேஸ் நம்பர் 1, யூசிங் த ஒர்க். யூசிங் த ஒர்க் பண்ணும்போது வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்டிவ், வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு யூசிங் த ஒர்க். யூசிங் த ஒர்க், யூசிங் த ஒர்க் கைஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். ஜஸ்ட் வெயிட் 1 செகண்ட். ஒர்க்கு இப்ப மேல என்ன சொன்னோம், ஜெனரல் ஆப்ஜெக்டிவ். இப்ப என்ன சொல்ல போறோம், ஆப்ஜெக்டிவ் வைல் யூசிங் த ஒர்க். நல்லா டிஃபரன்ஸ் இருக்குது. மேல வந்து ஜெனரல் ஆப்ஜெக்டிவ், இங்க வந்து யூஸ் பண்ணும்போது உண்டான ஆப்ஜெக்டிவ். த எக்ஸ்டென்ட், எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் அதை நீ புரிஞ்சுக்கணும். எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டென்ட் எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எவ்வளோ ரெலவெண்டாக இருக்குது உனக்கு. and also procedures to support the objectivity of the internal auditor யூஸ் பண்ணலாம். ஆனா internal auditor should be objective-ஆ இருக்கணும், objectivity இருக்கணும். objectivity-னா honest-ஆ இருக்கணும், ethical values இருக்கணும். ethical values ஒண்ணுமே இல்லை. internal auditor வந்து ரொம்ப பயசான பர்சன், ரொம்ப வந்து ethical values இல்லாத person. can you use this work? No. So extent of the work, extent of the relevant work that can be used, and also you have to keep in mind of the objectivity of the internal auditor. நீங்க ஓனாக எழுதுங்க. second, understand the competency level of the internal. அவன் காம்பிடென்ட் ஆனவனா, மூளை இருக்குதா இல்லையா. நீங்க எப்படி காம்பிடன்சி செக் பண்ணுவீங்க, யூ வில் see the reports. அவங்களுடைய ரிப்போர்ட்டை பார்ப்பீங்க, அவங்ககிட்ட இன்கொயர் பண்ணுவீங்க. இதை கேட்கலாம், நான் இதில் போடல, but I'm just telling to you, you will just inquire with him, you will understand the works done by him, you will understand his experience. இதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க காம்பிடென்ட்டா இல்லையான்னு தெரிய வரும். Finally, whether internal audit function applies a systematic and disciplined approach including quality control. கரெக்டா குவாலிட்டியோட சிஸ்டமேட்டிக்கா இன்டர்னல் ஆடிட் நடந்தால் மட்டும்தான் உங்களால அந்த ஒர்க்கை யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் அப்படியே படிச்சு வச்சுக்க, ரொம்ப சிம்பிள். சார் overall objective, next objective with respect to using the work. இப்போ மேல சொன்ன 3 விஷயமும் இல்ல இல்ல இல்ல, ethical value இல்ல, competency இல்ல, control quality இல்ல, will you use the work? Answer, you cannot use the work if the above 3 things are not there. Now ரொம்ப முக்கியம், objectivity னா என்ன, objectivity னா ethical values, integrity. இப்போ இன்டர்னல் ஆடிட்டர், இதெல்லாம் மேல சொன்ன விஷயத்தோட கண்டினியூஷன். இப்போ வந்து இன்டர்னல் ஆடிட்டர் வந்து எத்திக்கல் வேல்யூஸ் ஒண்ணுமே இல்லை. கேன் யூ யூஸ் ஹிஸ் ஒர்க்? நோ. கேன் யூ யூஸ் இட் ஃபார் டைரக்ட் அசிஸ்டன்ஸ்? நோ. For example, the ability of the function to be free from biasness, conflict of interest or undue influence of the others. அதாவது இன்டர்னல் ஆடிட்டர் பயஸாக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு செக் அந்த ஃபங்க்ஷன், இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் பயஸ்னஸ்ல இருந்து ஃப்ரீயா இருக்குதா, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஃப்ரீயா இருக்குதா, என்ன அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா. அதாவது என்ன சொன்னாலும் மேனேஜ்மெண்ட் கீழே அடங்கிட்டாங்க, அதாவது இண்டிபெண்டன்ஸே இல்ல அந்த சந்தர்ப்பத்தில். அவனுக்கு ஆப்ஜெக்டிவிட்டி இருக்கதா, இல்ல இல்ல இல்ல. those charged governance oversee the employment decisions related to internal audit function. அதாவது those charged with governance தான் இந்த internal audit function அப்படியே கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட எம்ப்ளாய்மெண்ட் டிசிஷன்ஸ் யார் இருக்கணும், எப்படி, எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அப்படி பண்ணும்போது இன்டர்னல் ஆடிட்டர் என்ன ஆயிடுவாங்க, கம்பெனி கூட நெருக்கமாயிடுவாங்க. ஸோ கம்பெனிக்குள்ள நடக்கிற ஃப்ராடு விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. எஸ் ஆர் நோ. நெருங்கிட்டாங்கன்னா, அவங்க கூட வந்துட்டாங்கன்னா ரொம்ப பயஸ்னஸ் இருக்கும், ரொம்ப அவங்க கூட சேர்ந்து ரொம்ப பழக ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம கூட பழக மாட்டாங்க, எக்ஸ்டர்னல் கூட பழக மாட்டாங்க. Any sort of restrictions. இப்போ those standard governments might keep some restrictions on internal audit. அதாவது தம்பி, நீங்க ரொம்ப எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் சொன்னாலும் சொல்லாதே தம்பி, அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணுங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. those charged with governance over internal auditor. இந்த சந்தர்ப்பத்தில் can you use the internal auditor? No. Whether there is objectivity? No. objectivityனா இதெல்லாம் இருக்கணும், அதாவது இதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்ல வராங்க பேசிக்கலி. அதாவது you should be free from biasness இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம், or you should be free from biasness சொல்லலாம்.
அதாவது those charged with governance employment oversee பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. Yes or no? You should again internal auditor has to be free from all these sort of conflicts. Now, இப்போ என்ன படிச்சோம்? First overall objective. Revise with me. Overall objective. Second என்ன படிச்சோம்? இன்டர்னல் ஆடிட் ஒர்க் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஒப்ஜெக்டிவ் என்ன படிச்சோம். நெக்ஸ்ட் என்ன படிச்சோம்? எப்ப யூஸ் பண்ணலாம், எப்ப யூஸ் பண்ணக்கூடாது படிச்சோம். இப்ப நெக்ஸ்ட் எவ்வளோ நேச்சர் டைமிங் இது கேட்கலாம். நேச்சர் டைமிங் எக்ஸ்டெண்ட் என்ன யூஸ் பண்ணணும், எந்த டைம்ல யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும். தம்பி நல்லா புரிஞ்சுக்கங்க. Auditor should understand the nature scope of the work that has to be performed or is planned to be performed by the internal auditor function and its relevance. So relevance புரிஞ்சுக்கங்க, அவனுடைய ஒர்க்கும் நேச்சரும் ஸ்கோப்பும் புரிஞ்சுக்கங்க, அவனோட ரிலவன்ஸ் புரிஞ்சுக்கங்க. அதோட அடிப்படையில் தான் உங்களுடைய நேச்சர் டைமிங் எக்ஸ்டெண்ட் பாதிக்கப்படும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கங்க. 5 examples. These 5 examples of internal auditor function that can the external auditor be used. இந்த விஷயமெல்லாம் எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இன்டர்னல் ஆடிட்டர் யூஸ் பண்ணிக்கங்க, அவன் பண்ண வர்க்கை யூஸ் பண்ணுங்க. லிமிட்டட் ஜட்ஜ்மெண்ட், பெரிய ஜட்ஜ்மெண்ட்லாம் இல்ல, ரிஸ்கி ஏரியா எல்லாம் இல்ல, சின்ன ரிஸ்க் இல்லாத குட்டி ஏரியா, அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்ல, சின்ன ஜட்ஜ்மெண்ட் தான் யூஸ் பண்ணிக்கங்க. இன்வென்டரி கவுண்ட் அவன் வேலை பண்ணி வச்சிருக்கான், யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணுங்க. லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்களா சொல்லி ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க இன்டர்னல் ஆடிட்டர், நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமா, யூஸ் பண்ணிக்கங்க. இப்பதான் என்ன சந்தர்ப்பத்துல நீ வர்க்க கம்மியா ஷால் பிளான் டு யூஸ் லெஸ். இதோட ஆப்போசிட் கைஸ், இதோட ஆப்போசிட். அதான் சொல்றேன், ஹெவி ரிஸ்க், ஹெவி ஜட்ஜ்மெண்ட், ஹை ரிஸ்க், காம்பிடன்சியே இல்ல, அப்ப லெஸ்ஸா யூஸ் பண்ணுங்க. And work யூஸ் பண்ணும்போது you have to properly do coordination வேணும். ரிப்போர்ட் ரீட் பண்ணிக்கங்க. You also have to perform sufficient audit evidence in order to check the adequacy of the purpose of the audit. இதெல்லாம் அப்படியே படிச்சு வச்சுக்கங்க தயவு செஞ்சு. Coordination should be, the ரெண்டுமே connected points. Coordination should be there throughout the audit coordination should be there. And significant matters இருந்துச்சுன்னா the external auditor should inform the internal auditor function of the significant matters that might affect the function. அதாவது external auditor ஏதோ தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா you just discuss with internal auditor and get his opinion so that it will help you in coordination. External auditor is advised of and has access to relevant reports. என்னெல்லாம் reports அதெல்லாம் வாங்கி வச்சுக்கங்க. And is informed any significant matters that comes to the attention of the function. அதாவது இன்டர்னல் ஆடிட்டர் ஃபங்க்ஷனுக்கு தெரியும், இன்டர்னல் ஆடிட்டருக்கு தெரியும் சிக்னிஃபிகண்டா ஒரு விஷயம் நடந்திருக்குது தெரியும், அதை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் சொல்லணும். எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கு தெரியும் ஏதோ சிக்னிஃபிகண்டான விஷயம் நடந்திருக்குது, அதை நீ டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னதான் கோஆர்டினேஷன் இருக்கும், இவ்வளவுதாங்க பேசிக்கலி, இவ்வளவுதான் யூசிங் த ஒர்க், இவ்வளவுதான் இருக்கு சார். என்ன சொல்ல வரீங்க சார், புரியுது சார், ஆனா இதெல்லாம் எப்படி தலையில வச்சுக்குது, நான் சொல்ற மாதிரி கேளுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்னல் ஆடிட்னா என்ன புரிஞ்சுக்கலாம்ல, ஈஸி தானே. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் 3 ways you can do it. Get information, you use the work. Third important thing is get direct assistance. இந்த 3 way you can use it. Overall objective என்னது, யூஸ் பண்ணும்போது objective என்னது. Now எப்ப யூஸ் பண்ணலாம், எப்ப யூஸ் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் கம்மியா யூஸ் பண்ணுங்க. சார் ஒன் மோர் டைம் சார், ஓவரால் ஆப்ஜெக்டிவ் படிங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், யூஸ் பண்ணும்போது நீ என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவரால் ஆப்ஜெக்டிவ். செகண்ட், யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது, எதெல்லாம் உனக்கு யூஸ் பண்ணலாம், நேச்சர் டைமிங் எக்ஸ்டென்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீ எப்ப யூ வில் ட்ரை டு ரெடியூஸ் த யூசேஜ். And finally there should be while using, இது யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், யூஸ் பண்ணும்போது கோஆர்டினேஷன் வேணும், த்ரூ அவுட் வேணும். சார் ஓவரால் ஆப்ஜெக்டிவ் படிச்சு வச்சுக்கோங்க. செகண்ட், யூஸ் பண்ணும்போது நீ மைண்ட்ல என்ன வச்சுக்கணும், எப்ப யூஸ் பண்ணலாம், எப்ப யூஸ் பண்ணக்கூடாது, எப்ப யூ வில் ட்ரை டு லெஸ் யூஸ் இட். சார் என்னெல்லாம் படிச்சோம் சார் சொல்லுங்க சார், இதை நீங்க எழுதி வச்சுங்க, இது படிங்க. ஃபர்ஸ்ட் ஓவரால் ஆப்ஜெக்டிவ் படிங்க. Okay, now objective with respect to using the work. Using the work பண்ணும்போது எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். Now what or when to use, when not to use. Wait. Listen, next examples
that can be used. என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணலாம் physical counting பண்ணும்போது, less risky இருக்கும்போது, less judgments வரும்போது, then you plan to use less. And finally முடிஞ்சது finally யூஸ் பண்ணும்போது நீ என்ன பண்ணணும், கோஆர்டினேஷன் வேணும். வைல் யூசிங் என்ன வேணும். இவ்வளவு பாயிண்ட்ஸ் படிங்கடா. ஓவரால் ஆப்ஜெக்டிவ் என்ன மைண்ட்ல வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்டிவ் என்ன மைண்ட்ல வச்சுக்கோங்க, என்ன யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணக்கூடாது, எப்ப யூ வில் ட்ரை டு ரெடியூஸ் த யூசேஜ், வைல் யூசிங் என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஓவரால் ஆப்ஜெக்டிவ் வைல் யூசிங் த ஒர்க், வென் டு யூஸ், வாட் டு யூஸ், வாட் நாட் டு யூஸ், என்ன யூஸ் பண்ணக்கூடாது, எப்ப யூஸ் பண்ணக்கூடாது, எப்ப யூஸ் பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. எப்ப யூ வில் ட்ரை டு ரெடியூஸ் த யூசேஜ் அதுவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் யூஸ் பண்ணும்போது எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபைனலி லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டைரக்ட் அசிஸ்டன்ஸ். கேன் யூ obtain direct assistance? Can you obtain direct assistance from the internal auditor? Yes. ஆனா அதுக்கு முன்னாடி you have to enter into a written agreement. கேப்பா ரொம்ப முக்கியம். written agreement with the entity, with the management. that management நான் யூஸ் பண்ண போறேன். யூஸ் மீன்ஸ் அப்படி இல்ல, அவன் என்ன ஹெல்ப் பண்ண போறான் ஆடிட்டுக்கு, நீங்க ஒன்னும் எடக்கு முடுக்கா கண்டக முண்டகன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கி வச்சிருங்க. do not intervene in the work. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க நடுவில் பூந்து குறுக்கே வந்த கவுசிக்கு மாதிரி நடுவில் பூந்து குட்டையை குழப்பாதீங்க அப்படின்னு எழுதி வச்சிருங்க. Also you write one more agreement with internal auditor that நம்ம பேசுறது வெளியில சொல்லக்கூடாதியா, நீ கம்பெனி கூட எப்படி வேணா இருந்துக்க, நம்ம பேசுற விஷயம் எல்லாம் வெளியில போகக்கூடாது, கான்பிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் எழுதி வச்சுங்க. பிகாஸ் நமக்குள்ள பல விஷயம் இருக்கும், நம்ம ஆடிட்டர்ஸ்ங்க, நான் எக்ஸ்டர்னல் நீ இன்டர்னல், நமக்குள்ள பல விஷயம் இருக்கும். நீ ஏன் வெளியில போய் சொல்லிட்டு இருக்கிற? What is meant by direct assistance? Direct assistance means you are using the internal auditor to perform the procedure. நீ தம்பி வாப்பா என் கூட உட்காருங்க, நான் சொல்ற மாதிரி கேளுங்க, நான் சொல்ற விஷயத்த பண்ணுங்க, நான் டைரக்ட் பண்ணுவேன், நான் சூப்பர்வைஸ் பண்ணுவேன், நான் ரிவ்யூ பண்ணுவேன். இவ்வளவுதான் டைரக்ஷன், சூப்பர்விஷன், ரிவிஷன். Sir, if it is prohibited by law is telling don't use, can you use? No. law is prohibiting you. இப்போ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் சொல்லுது வச்சுக்கங்க, யூஸ் பண்ணாதீங்க. அப்ப யூஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் திங், இந்த விஷயத்துல you should not obtain direct assistance. objectivityயே இல்ல, இண்டிபெண்டன்ஸே இல்ல, எத்திக்ஸே இல்ல, காம்பிடன்சியே இல்ல, ஹை ரிஸ்க் ஏரியா, high judgment area. In the last point பாருங்க, relates to that work which the internal auditor have been involved and which has already been done. Already internal auditor இந்த work பண்ணிருக்காங்க. It's already been reported to management. அப்புறம் ஏன் நீ மறுபடியும் அவனை வேலைக்கு கூப்பிடுற? நீ வேற யாரோ கூப்பிடலாம் இல்ல, அவன் ஆல்ரெடி இந்த இதே work பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் நீ மறுபடியும் பண்ணும்போது ஏன் அவனுடைய உதவி எடுக்கிற? அவ்வளவுதான் கேள்வி. Guys, with this essay is over. Essay 16 is an important essay. இதில் நான் மிக்கணும் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் புக் ரீட் பண்ணால் எல்லாமே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஆடிட் தான் என்ன, இன்டர்னல் ஆடிட்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டா சார்? எக்ஸ்டர்னலுக்கும் இன்டர்னலுக்கும் டிஃபரன்ஸ் உண்டா? உண்டு. எப்படி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஆர் யூசிங் த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர்? நம்பர் 1, கெட் இன்ஃபர்மேஷன் ஆர் யூஸ் த ஒர்க் ஆர் டைரக்ட் அசிஸ்டன்ஸ். 3 ways you can use it. ஜெனரல் ஓவரால் ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், ஒர்க் யூஸ் பண்ணும்போது என்ன ஆப்ஜெக்டிவ், எப்ப யூஸ் பண்ணலாம், எப்ப யூஸ் பண்ணாதீங்க. எப்ப யூஸ் பண்ணலாம்? காம்படன்ஸ் இருக்குது, ரெலவன்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்டிவிட்டி இருக்குது, யூஸ் பண்ணுங்க. எப்ப யூஸ் பண்ண கூடாது? லா ப்ரோஹிபிட் பண்றாங்க, யூஸ் பண்ணாதீங்க. சஃபிஷியன்சி இல்ல, யூஸ் பண்ணாதீங்க. ஆப்ஜெக்டிவிட்டி இல்ல, யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? லெஸ் ரிஸ்க், லெஸ் ஜட்ஜ்மெண்ட் படிச்சோம்ல, கரெக்ட். நெக்ஸ்ட், எப்ப யூ ஷுட் ட்ரை டு ரெடியூஸ் த யூசேஜ், ரொம்ப நம்பாதே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, அதுவும் சொன்னோம். இனி யூஸ் பண்ணும்போது நீ என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்? Simple. Overall objective with respect to using the work, what and when to use, what to use, when to use, when not to use, when you will try to reduce the usage, and while using நீ என்ன பண்ணணும்? இதே படிச்சு வச்சுக்கங்க, இந்த ஹெட்டிங்ஸா படிச்சு வச்சுக்கங்க. டைரக்ட் அசிஸ்டன்ஸ் என்ன, எதெல்லாம் டைரக்ட் அசிஸ்டன்ஸ் எடுக்க கூடாது. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் CA Shesha signing off. I believe that this session was very useful. உங்களுக்கு பிடிச்சது, கான்செப்ட் கிளாரிட்டி வந்துச்சு சொன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு, ஒரு லைக் போட்டு, ஒரு கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். I love you guys.